முக்கிய செய்திகள். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஓடும் வாய்க்கால்களில் நல்ல நுண்ணுயிர்களை பரப்பி சாக்கடையில் கொசு முதலானவை ஏற்படாமல் இருக்க சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஏற்பாடு செய்துள்ளார். அதன்படி இன்று சங்கரதாஸ் சுவாமி நகர் பகுதி அருகில் உள்ள வெள்ளவாரி வாய்க்காலில் இந்த நுண்ணுயிர்களை விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், எம்எல்ஏக்கள் ஜான்குமார், கல்யாணசுந்தரம், ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். இந்த நல்ல நுண்ணுயிர்களை புதுச்சேரி முழுவதும் உள்ள நீர்நிலைகள், வாய்க்கால்கள் அனைத்திலும் விட வேண்டும் என ஜான்குமார் எம்எல்ஏ சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸை கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி சமூக நலத்துறை, சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி இணைந்து நடத்தும் யாசகர் மறுவாழ்வு அளிக்கும் திட்டம் பற்றிய யாசகர் இல்லா புதுச்சேரி எனும் விழிப்புணர்வு வாகனத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்கள் கொடியசைத்து விழிப்புணர்வு வாகனத்தை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி மற்றும் கள அதிகாரி கருணாநிதி ஆகியோர் தலைமை தாங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சாரன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் மற்றும் பொருளாளர் சுகுணா, திட்ட அதிகாரி ராஜ்குமார், காப்பகத்தின் பொறுப்பாளர் மிஸ்பா மற்றும் பூவரசன், நான்சி, தன்னார்வ தொண்டர்கள் சுவாமிநாதன், ஏழுமலை, சோபனா, மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பல இடங்களில் குடிநீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்ட நிலையில் நேதாஜி நகர் 1 அசோகன் வீதியில் மிகவும் குறைந்த அளவில் மட்டுமே குடிநீர் வருவதாகவும் வேகமாக வருவதில்லை என்று புகார் வந்த நிலையில் அதற்கான காரணம் என்னவென்று ஆராய்ந்ததில் தண்ணீர் குழாய்கள் 150 மீட்டர் அளவு வரை குழாய்கள் பழுதடைந்திருப்பதை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் உடனடியாக பொதுப்பணித்துறை குடிநீர் அலுவலகம் சென்று துணை செயற்பொறியாளர் அன்பரசு அவர்களை, இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் அவர்களையும் சந்தித்து பழுதான குடிநீர் குழாய்களை சரி செய்து தரும்படி சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். அதற்கு அதிகாரிகள் உடனடியாக சரி செய்து தருவதாக கூறினார்கள். மேலும் வானரப்பேட்டை, முருகசாமி தோப்பு, காளியம்மன் தோப்பு ஆகிய பகுதிகளில் உள்ள குடிநீர் குழாய் பிரச்சினைகளை தீர்க்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். அதற்கு அதிகாரிகள் சாலை அமைக்கும் பணியின் பொழுது தண்ணீர் குழாய்கள் அனைத்தையும் சரி செய்து தருவதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். மேலும் உடையார் தோட்டம், பிரான்ஸ்வா தோப்பு பகுதிகளில் குடிநீர் பிரச்சினை தீர்க்க பாதியளவு பணிகள் முடிந்த நிலையில் மீதி பணிகளையும் விரைவில் முடித்து தருமாறு சட்டமன்ற உறுப்பினர் கூறினார். அந்த பணிகளையும் விரைந்து முடித்து தருவதாக அதிகாரிகள் கூறினார்கள். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அமைத்த இடங்களில் குடிநீர் சுவை சரியில்லை என்பதை அதிகாரிகளிடம் தெரிவித்தார். அதனை மீண்டும் 38 லட்சம் ரூபாய் செலவில் மறு சீரமைப்பு செய்து தரமான குடிநீர் விநியோகம் செய்வதாக அதிகாரிகள் உறுதியளித்தார்கள். மேலும் புதிதாக ஆட்டுப்பட்டியில் அமைக்கப்பட்ட சுத்திகரிப்பு நிலையம் விரைந்து முடித்திட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதற்கு இன்னும் 2 மாதத்தில் பணிகள் முடிந்துவிடும் என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். மேலும் வம்பக்கீரப்பாளையம் பகுதியிலும் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்திட நடைபெறும் பணிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டறிந்தார். மேலும் வானரப்பேட்டை, இந்திராநகர் பகுதியில் சுத்திகரிப்பு குடிநீர் நிலையம் அமைத்தால் அப்பகுதியை சார்ந்த மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதையும் சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளிடம் தெரிவித்தார். அதற்கு அதிகாரிகள் இடம் தேர்வு செய்து தந்தால் சுத்திகரிப்பு குடிநீர் நிலையம் அமைத்து தருவதாக உறுதியளித்தார்கள். அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் எவ்வளவு விரைவில் பணிகளை முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக குடிநீர் பிரச்சினைகளை முடித்து தரும்படி கேட்டுக்கொண்டார். அவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், ஆதி திராவிட துணை அமைப்பாளர் தங்கவேல்,
கிளை செயலாளர்கள் செல்வம், இருதயராஜ் ஆகியோர் உடனிருந்தார்கள். கடலூர் மத்திய பேருந்து நிலையத்தில் வந்து செல்லும் பயணிகள் பயண நேரத்தில் காத்திருக்கும் அறையில் பயனுள்ளதாக அமையும் வகையில் நூல் வாசிக்கும் திறனை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின்படி கடலூர் மத்திய பேருந்து நிலைய வளாகத்தில் சிறப்பு நூலக திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கடலூர் மாநகராட்சி ஆணையர் அனு, மேயர் சுந்தரி ராஜா கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நூலகத்தை திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியை தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அங்கு வந்த பேருந்து நிலைய சாலையோர வியாபாரிகள் சட்டமன்ற உறுப்பினரிடம் தங்களது வாழ்வாதாரத்திற்கு நடவடிக்கை மேற்கொள்ள கோரிக்கை வைத்தனர். புதுச்சேரி வைத்திக்குப்பத்தில் அமைந்துள்ள அருட்குரு அக்கா சுவாமிகள் திருக்கோவிலில் நடைபெற்ற வைகாசி விசாக பஞ்சமூர்த்திகள் பெருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருட்குரு அக்கா சுவாமிகள் திருக்கோவிலில் ஸ்ரீ சீவலட்சுமி பொதுநல அறக்கட்டளை சார்பில் வைகாசி விசாக பஞ்சமூர்த்திகள் பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கணபதி பூஜை, கலச பூஜை, பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அர்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் திருத்தேர் வீதியுடன் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். தொகுதி பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் பிரகாஷ், செல்வம், சந்தோஷ், முருகன் ஆகிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். முன்னதாக ஆலய நிர்வாகம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கத்துக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் தன் திறமைகளை வெளிப்படுத்திய கலைஞர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் அவர்கள். செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.